கள்ளச்சாராய விஷத்தை முறிக்கும் மருந்துகள் கையிருப்பில் இல்லை என்று பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பேட்டியளித்த அவர், விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதே உயிரிழப்பிற்கு காரணம் என தெரிவித்தார். பொதுவாக ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது, ஓம் பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம்தான் நானும் பெருமதிப்புக்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்து கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ 13,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அவர் சொன்ன இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டுள்ளது. இதில் அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. எனவேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிற அந்த பணி செய்யப்பட்டது.